ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். மே 12th ரீயூனியன் வச்சுருந்தோம். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் யோகா எங்கள் கிளாஸ் பொண்ணு செஞ்சுருந்தாங்க. அதை நான் பாதி தான் போட்டேன். அந்த பாதி கூட போடலை, 10 செகண்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அது ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ரீயூனியன் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் அப்புறம் மறுநாள் என்ன பண்ணோம் அப்படிங்கிற விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். सूर्य नमस्कारम योगा डेमो by गौरी हिस्ट्री ग्रुप, explanation by भुवना हिस्ट्री ग्रुप. அவர் வயசாகுது, எல்லா பணியும் வயசாயிட்டு இருக்கு, கொஞ்சம் கவனிங்க எல்லாத்தையும். I am Bhuvana. I have studied MSc yoga. யோகா நம்ம என்னன்னா யோகா பத்தி ஒரு சில நன்மைகள் சொல்றேன். போனா சவுண்ட் எல்லாருமே நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். half an hour நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட். ஜெயலட்சுமி மார்னிங் அல்ல ஈவினிங் எப்பயாவது ஒரு 10 minutes தியானம், 5 minutes மூச்சு பயிற்சி, ஒரு 20 minutes எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸா டெய்லி நீங்க பண்ணீங்கன்னாலே போதும். ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எந்த வயதுலையுமே நம்முடைய உடம்பு நல்லா வளைக்கக்கூடிய தன்மை யோகா கிடைக்கும். அப்புறம் நம்ம மனதும் உள்ளமும் நல்லா புத்துணர்ச்சியோட இருக்கிறது டெய்லி செய்யும் போது நம்ம நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நோய் எதுவும் நம்மளுக்கு வராம தடுக்கவும் வருமுன்னு அதை தாங்கிறதுக்கும் பயிற்சி நம்மளுக்கு உதவியா இருக்குது. தசை நரல், இந்த எலும்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல சீரா இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி பயிற்சிகளை எடுத்துடும் போது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் நம்மளுக்கு வராது. ரத்த ஓட்டம் மண்டலம், காற்று மண்டலம், சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம் எல்லாம் சீரா இயங்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி பயிற்சிகளை எடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சீரா இருக்கும். கபம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட இருந்தாலும் பெயின் தான். ஒரு டவுட், அது இல்லாம அப்படி இருக்கணும் கூட இருந்து நோய், சோ அது இல்லாம இருக்கணும். டெய்லி பயிற்சி எடுக்கும்போது அந்த இதுல இருந்து நம்ம தவிர்க்கலாம். உடலும் உள்ளம் நல்ல புத்துணர்ச்சியோட இருக்கும். எல்லாமே இருக்கலாம். வயோதிகத்தை தள்ளி போடலாம். எக்ஸசைஸ் ஆன்மா நல்ல பரிபூர்ண நிலை அடையணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம டெய்லி நல்லா பயிற்சி செஞ்சுக்கணும்னா நல்லா இருக்கும். சூரிய நமஸ்காரம் இப்ப யோகா கௌரி செஞ்சுக்காம்பா. ஷீ இஸ் கௌரி, ஷீ இஸ் கமிங் ஃப்ரம் தேனி. யோகா சூரிய நமஸ்காரம் கொஞ்சம் தள்ளி நிற்கோ கௌரி. சூரிய நமஸ்காரம் ஒரு பெல் உண்டு. ஃபர்ஸ்ட் 6, தென் another 6 அப்படியே ரிவர்ஸ்ல செய்வாங்க. அப்ப எலும்பி நின்று பாருங்க. அப்படியே நம்ம முதல்ல செய்யறோம் இல்லையா, நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு செய்யணும். ரிவர்ஸ் இந்த ஒரு செட் நீங்க டெய்லி பண்ணிட்டா ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம பாடி ஃபிளெக்சிபிள் இருக்காது, கண்டிப்பா டைட்டா தான் இருக்கும். அதுக்காக தான் தசைகள்லாம் நம்மளுக்கு லகுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி செய்யும் போது ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். சோ இந்த மாதிரி சிம்பிள் ஆசனம் செஞ்சீங்கன்னாலே டெய்லி இந்த கான்செப்ட் அவங்க சொன்னாங்கல்ல, அது உட்கட் ஆசனம். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பால் எப்படி நீங்க நிக்கணும்னா பழகுற வரைக்கும் இப்படி வைங்க, செஞ்சு பழகுங்க. பெயின் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நாள் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கவுண்டிங்ஸ் செய்யுங்க. கொஞ்சம் நாளாக 10 கவுண்டிங் ஒரு 5 மினிட்ஸ் நிக்கலாம். இந்த மாதிரி இது நமக்கு கால் வலி மேக்ஸிமம் எல்லாருக்கும் லேடிஸ்க்கு கால் வலி தான், புதிங்கால் வலி. அதுக்கப்புறம் இன்னும் செஞ்சு கான்சென்ட்ரேஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ். ஹைட்டா வளரனா அடிக்கடி இந்த மாதிரி தாளாசனம் செய்யுங்க. ஷார்ட் முன்னாடி இருக்குல இந்த பாதம் நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் என்னன்னா ஸ்ட்ரைட்டா பாக்குறாங்க ஒரே இடத்துல பாருங்க. கான்சென்ட்ரேஷன் ஈஸியா இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்களா இப்ப இன்டர்வியூ பீரியட் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. சும்மா சிம்பிளா நம்ம லேடிஸ்க்கே கஷ்டப்பட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கு, அது பண்ணாலே போதும். நீரபத்ர ஆசனா
இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க. போனா வீரபத்ராசனம், வர்ஷகோணாசனம். கௌரி கொஞ்சம் பின்னாடி. அடுத்தது திரிகோணாசனம் அடுத்தது செய்யறது. இது ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் முதுகு, இந்த பெண்டா பாத்தீங்களா, கைக்கு எல்லாமே நல்ல ரத்த ஓட்டம் நல்லா சிவனா. யார் ஸ்டொமக்கு நல்லது? என்னடா யார் ஸ்டொமக்கு நல்லது? எல்லாரோட ஸ்டொமக்கு. தாடாசனம். அடிக்கடி மூச்சு போயிட்டு எதை செஞ்சாலுமே ஒரு சைட் க்ளோஸ் எல்லா எக்ஸசைஸுமே பண்ணிட்டு நம்ம சின்னதா ஒரு பிரீதிங் கொடுத்துட்டு அந்த எக்ஸசைஸ் பலூன் மாதிரி அப்படியே இது பண்ணணும். அப்புறம் சூரியன் அப்படி உள்ள போகும். இதை வந்து கண்டிப்பா நீங்க செய்யணும். செஞ்சாவே நமக்கு பாதி டிசீஸ் வந்து குறைய சான்ஸ் இருக்கு. தாளாசனம் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம போன் வந்து நல்லா பலப்பெறணும்னா உச்சித பாதாசனம். இது எல்லாருமே வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டே செய்யலாம். இது வந்து வயிறு நல்லா குறையும். இது வந்து வயிறுக்கு நல்லது ரொம்ப. இதே மாதிரி 2 காலையும் தூக்கிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல பாத்தீங்களா மாதிரி நல்லா இருக்கும். லேடிஸ் எல்லாம் செஞ்சாலும் யூட்ரஸ் நம்ம சின்ன பிள்ளைல ஊஞ்சல் ஆடுவோம். பத்திராசனம் வந்து ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கு நல்லது. பீரியட் குழந்தைகள் டெய்லி செய்வோம்ல. ரொம்ப எல்லாரும் செஞ்சு பாருங்க. மோஷன் ஃப்ரீயா போகணும்னா இந்த பட்டர்ஃப்ளை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம். இதுவும் யூட்ரஸ்க்கும் நல்லது. irregular பீரியட் உள்ளவங்க டெய்லி செஞ்சோம்னா நல்ல ரெகுலரைஸ்ட். இது வந்து ரொம்ப பெஸ்ட். மார்னிங் எல்லாரும் ஒரு 2 செட்ஸ் அப்படி பெட்ல உட்கார்ந்த மாதிரி கூட எந்திரிச்சு செஞ்சு கூட போலாம். அப்புறம் வேலை இல்ல யார் சொல்றா? இதுதான் ஒரு half an hour நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மூச்சு குறையலாம் செய்யலாம். இது வந்து பேக் குறையனா நல்லா இந்த காலேஜ்ல குறைக்க நல்ல மூட்டி வளர்த்து ஒரு 5 கவுண்டிங் செய்ய பாருங்க. செய்யும் போது கொஞ்ச நாள் ஆகாத 10 கவுண்டிங் எடுத்தோடனே ரொம்ப இதா செஞ்சா பெயின் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டான இருக்கும். அப்புறம் நம்ம மோட்டாரி சின்ன பிள்ளைல விளையாடுவோம்ல, இது வந்து பெஸ்ட். வயிறு குறைக்கும். இது வயிறு நல்லது. யூட்ரஸ் ரொம்ப நல்லது. ஒரு 10 கவுண்டிங் பண்ணலாம். அது வஜ்ராசனம். இதுவும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்லா. தசானாசனம். சிரசாசனம். இது பேர் ஆலாசனம். இதுவும் ரொம்ப நல்லது. என்ன டிஸ்க்ளைமர் போடுற, யாரும் வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. திருமணர் பாடிய பாடல் ஒன்று இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உடலார் அழியார் உடம்பார் அழியார், உடலே கோயில். எதுக்காக சொல்லி இருக்கிறாரு? உடலை வந்து நம்ம கோயில் இறைவன் வந்து சுத்தமான இடத்துல தான் இருக்கணும். நம்மளோட மனதில் இருக்கணும், கோயில் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுத்தமா வச்சுக்கணும்னா டெய்லி பயிற்சிகள் பண்ணும்போது நல்ல சர்க்குலேஷன் எல்லாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் போது இறைவன் வந்து கோயில் ஓகேடா. ஓகே பாய். யாராவது கண்டா அது நாங்க எல்லாம் நல்லா பண்ணுவோம். வாய்ப்புகளை நன்றி சொல்றேன். வாய்ப்புகள் நமக்கு எல்லாம் கிடைக்காது. தருணத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தி
ஒவ்வொரு தோழிகளுக்கும் நான் நன்றி சொல்றேன். நம்ம காலேஜ்ல படிச்ச நாட்களை நான் நினைவு கூறும்படியாக நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம கூட்டி சேர்த்துக்கல. நிறைய பேர் வரல, ஆனா கொஞ்சம் பேர் இந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான தருணங்கள் நாட்கள், இனி ஒரு நாட்கள் நமக்கு மறக்கவே முடியாது. அன்னைக்கு காலேஜ் நாட்கள் நம்ம படிச்சோம், ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க, திருமண வாழ்க்கைக்குள்ள கடந்து போயிட்டாங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள போனப்ப எல்லாரும் என்ன செஞ்சோம், பட்டாம்பூச்சியா தெரிஞ்சு போன நம்ம என்ன செஞ்சோம், பல நினைவுகள் பல கனவுகளோட நம்ம கணவர்லாம் என்ன செய்வாங்க, நம்ம குடும்பத்தார் என்ன செய்வாங்க, நம்ம எல்லாம் நல்லா வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட புன்முறுவலோட புகுந்த வீட்டுக்குள்ள போனோம். ஆனா புகுந்த வீட்டுல புதுசா என்ன செய்வாங்க, நமக்கு பட்டு சரியா வாங்கி கொடுத்து நம்ம உடுத்தி அழகு பார்ப்பாங்க, நம்ம கனவோட போனோம். ஆனா நமக்கு கிடைச்சதெல்லாம் என்னது, நான் சொல்றேன், நமக்கு கிடைச்ச பட்டுல என்ன பட்டு கிடைச்சுன்னா, வருத்தப்பட்டு, பட்டு, கஷ்டப்பட்டு, விதிப்பட்டு, அடிப்பட்டு, அயலப்பட்டு, அவமானப்பட்டு, கடன்பட்டு, வியாதிப்பட்டு, வெட்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, கோபப்பட்டு, தூசிக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, தூக்கி எறியப்பட்டு, சூப்பர்வா. முக்கியமானது கடைசி அனுபவப்பட்டு, அனுபவத்தை மட்டும் வாங்கிட்டு செஞ்சோம், நம்ம ஜெயிச்சோம். இத்தனை வருஷங்கள் நம்ம கடந்து வந்து மிகவும் ஜெயம் எடுத்து நிறைய காரியத்துல பார்த்தோம். நம்ம பின்னால போய் பார்த்தோம்னா நம்ம நிறைய காரியத்துல பொறுமையா இருந்து குடும்பத்தை நடத்தி கணவன் அட்ஜஸ்ட் பண்ணி மாமா மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஒரு சிறந்த பெண்மணியா வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். ஆனா இனி வர நாட்கள் நம்ம எப்படி இருக்கோம்னா, 3 காரியம் நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கணும். இவ்வளவு நாள் நம்ம நிறைய கவலைப்பட்டு நிறைய வேதனைப்பட்டு கடந்து வந்துட்டோம். இனி நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு 3 வழி. முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்படின்னா, நம்ம வந்து வயசு கடந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல வியாதி ஆஸ்பத்திரி போனா அந்த செக்கப் இந்த செக்கப்னு சொல்லி நிறைய சொல்லிடுறாங்க. அதை நினைச்சு கவலைப்படுறோம். நமக்கு தான் வயசாயிட்டு நம்ம போய் படுத்து தூங்குவோம் சொல்லிட்டு தூங்குவோம். ஆனா அப்படி இருக்கவே கூடாது. எப்படி நம்ம கல்லூரி நாட்கள்ல உற்சாகமா பட்டாம்பூச்சி போல நம்ம சுற்றி திரிந்தோமோ, அதே போல என்ன செய்யணும், நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த வயசு நமக்கு போய் படுத்துட கூடாது. காலையில உற்சாகமா 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடணும். வீட்டு வேலை செய்யணும். நல்லா உற்சாகமா காலையில உற்சாகமா இருந்தா அந்த நாள் முழுவதும் நமக்கு உற்சாகமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம நினைச்சு சோர்ந்து பெறவே கூடாது. என்னால முடியாது இந்த முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் நம்மகிட்ட இருந்து எடுத்து போட்டணும். என்னால முடியும், என்னால இந்த வயசுலயும் என்னால ஓட முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், என் குடும்பத்தை நடத்த முடியும் சொல்லி உற்சாகமா இருந்தோம்னா இன்னும் 90, 100 அப்படி போலாம். உற்சாகமா போலாம். பஸ் போகும். ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ரொம்ப குடும்பத்துல பல பிரச்சனைகள் நெருங்கல வர உடனே உங்களுக்கு யார்கிட்ட எந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழகுறீங்களோ அவங்களுக்கு சொல்லி நீங்க உங்க மனசுலதான் சொல்லிட்டீங்கன்னா உடனே என்ன ரிலீஃப் ஆயிடும். அதை வந்து நம்ம செஞ்சுக்கணும். இன்பதான் அதிகமா வரும், தனிமைங்கிறது வரும். இவ்வளவு நாள் நம்ம பிள்ளைங்களோட இருப்போம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்க போயிடுவாங்க வெளியூருக்கு, இல்லாட்டி கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, கல்யாணம் முடிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தனிமைங்கிற சோர்வு ரொம்ப அதிகமா வரும். அந்த நேரத்துல நம்ம வந்து எதையாவது ஒரு நமக்குன்னு ஒண்ணு வச்சுக்கணும். ஒரு பிரேயர் லைஃப்ல இருக்கும், அல்லது நம்ம வந்து பியூட்டிஷியன் லைஃப், அல்லது ஏதோ ஒண்ணு எல்லாம் கான்செப்ட் பண்ணி போயிட்டே நல்லா இருக்கும். நல்லா சந்தோஷமா எனக்கு இதெல்லாம் வயசுல நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை இன்னும் ஜெயிக்கலாம். நல்லா வாக் பண்ணுங்க, கண்டிப்பா மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் இருக்கும். 2வது நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது இப்போ பிள்ளைங்களுக்கு அன்பு, பாசம், சந்தோஷம் எதுவுமே தெரியாது. செல்போன் மட்டும்தான் பார்த்துட்டு இதுதான் உலகம் வாழ்ந்துருக்காங்க. நம்மளுடைய காரியங்களை நம்ம எப்படி கடந்து வந்தோமோ அந்த பாதைகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு இப்பவே நம்ம சொல்லி கொடுக்கணும். நாங்க இப்படிலாம் வளர்ந்தோம், நாங்க இப்படிலாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம சொல்லி தலைமுறையை வந்து சந்தோஷமா இருக்கணும். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். அந்த மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும்னா யாருக்காவது உதவி செய்யணும். நம்ம வந்து அதாவது ரொம்ப அனாத உதவி செய்யலாம். நம்ம பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த மைண்ட் வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு
நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்சி இந்த மாதிரிலாம் இல்லை பீச்சு. இந்த இடம்லாம் வந்து இருட்டடைஞ்சு போய் இருக்கும். இப்போ பாரு எவ்வளோ இருக்குது பாரு, எப்படி இருக்குது கலகலன்னு. திரும்ப கட்டிருக்காங்க அந்த அதில் போய் போட்டேன். ரீயூனியன் முடிச்சுட்டு நாங்கள்லாம், அதாவது எங்கள் செட்டு எல்லாமே அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே வந்து முத்துநகர் பீச்சுக்கு தான் போனோம். ரொம்ப வருஷம் காலங்களாச்சு இந்த பீச்சுக்கெலாம் போய். இப்போ வந்து ரொம்ப மாறிடுச்சு எங்கள் தூத்துக்குடி. நான் இருந்த காலத்தில் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நிறையா மாறிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகலான்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அங்கே போனோன்னா வந்து இந்த மாங்காய் இதெல்லாம் இருந்தது. 2-3 திங்ஸ் எல்லாம் அப்படி வாங்கிட்டு, மாங்காய், அப்புறம் வந்து பாவ் பாஜி, அப்புறம் கார்ன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா குட்டி இருந்தால ஆன்சி இருந்தா அவள் வேணும்னு சொன்னான். அதனால் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே வந்து பீச்சுக்கு போனோம். மற்றவங்க எல்லாருமே, மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அப்படி கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் அப்படியே பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கள் இதுலேயுமே வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஒரு நாள் இருந்துட்டு மண்டே தான் கிளம்புனேன். நான் எங்கள் செட்டு எல்லாருமே வந்து அங்கேயே அப்படி ஸ்டே பண்ணிட்டோம். இருந்துட்டு மறுநாள் தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி வந்திருக்கோம், ரொம்ப தூரத்துலேருந்தையும் வந்திருக்கிறோம், உடனே கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் இருந்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா 2-3 பேர் தூத்துக்குடி தான், சில பேர் வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்தாங்க. அதாவது சுபா, எமி இவங்களாம் வந்து வெளியூர்லேருந்து வந்தனால அங்கேயே வந்து கனியிலே ரூம் போட்டாச்சு. அங்கேயே வந்து ரூம் போட்டு அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து அங்கே உட்காந்துட்டோம். அப்புறம் மிச்ச பிள்ளைங்களும் அவங்களும் வந்தாங்க. எல்லாம் அங்கங்கே நின்று ரொம்ப நேரம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். காலேஜ் படிச்சுட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து தண்ணியில் ஓடி ஆடி வந்து கால் நினச்சிட்டு அந்த மாதிரி விளாண்டுட்டுலாம் இருந்திருப்போம். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் முடியலை. சும்மா அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 மணி வரையே ஆயிடுச்சு. அது வரைக்கும் எல்லோரும் உட்காந்துட்டு அவங்கவுங்க வீட்டு கதையை பேசிட்டு, நான் பிள்ளைங்க இத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டு கதைங்கள்லாம் பேசிட்டு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. பீச்சு காற்றுமே அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பலாம் வந்து காற்று ரொம்ப ஓவராக இல்லாமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா மைல்டாக இருந்துச்சு. எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். இவங்க மதுரிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே தூத்துக்குடியில் தான் வேலை பார்க்குறாங்க போலக்க. லீவுக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க என்னை பார்த்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க. இந்த பிள்ளைங்களோட அம்மா வந்து என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு சொல்லி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மெதுவாக வந்து கேட்டாங்க, நீங்கள் ஹேமா அம்மா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஆமான்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு என்னை பார்த்தது. மணி 8:45 ஆயிடுச்சு. இன்னும் மக்கள் பாருங்க அப்படியே உட்காந்துருக்காங்க பாருங்க. அம்மா எழுந்திருக்கதா உத்தேசமா இல்லையா? இங்கே நல்லா இருக்குதுல்ல, நல்லா இருக்குதுல்ல. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் உட்காந்துட்டு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அதாவது எங்கள் செட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நைட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே தண்ணிக்கு வந்துட்டோம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு, அதாவது சூப்பர் மார்க்கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆன்சி தான், அவள் தான் போகணும்னு சொல்லி அவள் தான் பிளான் போட்டிருந்தான். அதனால் சரின்னு சொல்லி அவளுக்காக அன்றைக்கி போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம். கீதா வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு போனோம். மார்க்கெட் பக்கத்தில் எங்கே இருக்கிறோம்? இன்னைக்கு மறுநாள் தூங்கி எழுந்து இங்கே வந்தாச்சு. எல்லாம் அந்த பாரு பர்ச்சேஸ் பாருங்க. அங்கே ஒரு பேக்கு, இங்கே ஒரு பேக்கு. நான் ஒன்றுமே வாங்கலை. நான் வேலவன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அப்படியே வந்து கணேஷ் பேக்கரி தான் வந்தோம். இங்கே தான் வந்து மக்ரோன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்ரோன், அப்புறம் வந்து நட்ஸ் பார் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கேக்குமே நல்லாயிருக்கும். இங்கே தேங்காய் பன்னு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ளம் கேக்லாம் நல்லாயிருக்கும்.
இங்கே தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மக்ரோன். அதனால் இங்கே வாங்குறதுக்கு வந்தோம். நானும் எம்மி மட்டும் தான் வந்தோம். மற்றவங்களாம் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து தேவாக்கு ஒன்று, அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒன்று, எல்லாம் தனித்தனியாக பார்சல் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு மக்ரோன் பேக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி இதுக்கு போயிட்டோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோம். இங்கே தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா இந்த பேக்கரியில் வந்து வாங்கி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மற்றதை விட மற்ற பேக்கரியோட இங்கே நல்லாயிருக்கும். இதுதான் இங்கே ஸ்கூல். இதான் இந்த மேலே தான் என்னோட 9th கிளாஸ் இருந்துச்சு. இந்த மேலே இந்த 3 ஜன்னல். ஆமாம், இங்கே முன்னாடி உள்ளே போனது. அப்பா நல்லா பெருசாக இருக்கிறா. மரம்லாம் இருந்துச்சு முந்தைய, அதெல்லாம் இல்லையே. மரம்லாம் இருந்தது முந்தைய, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஃபஸ்ட் கேட்டு, இது மெயின் கேட். இது இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், ஹோலி கிராஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். மெட்ரிகுலேஷன் வந்து முன்னாடி காட்டினால அந்த இடத்துல தான் இருக்கும். இது வந்து கான்வென்ட்டுக்கு போகிற வழி. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இது எலிமெண்ட்ரி ஸ்கூலு. ஆமாம், இது ஆன்சி வாங்கின புது பாட்டில். இது நான் கீதாவுக்கு கொடுத்த கிறிஸ் சைல்டோட கிஃப்ட்டு. தேங்க்யூ. இந்த பாருங்க, நல்லா இருக்குல்ல? எவ்வளோ இதில் வச்சு சமையலும் பண்ணலாம். ஓகே சரியா? முடிவு நல்ல டிசைனோட இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த கீதா வீட்டில் தான் சாப்பாடு. என்னன்னு பார்க்கலாம். என்னடா கண்ணு தெரியுது? பொரியல், சிறுகிழங்கு பொரியல். ஏய், நான் அன்னைக்கே ஒரு நாள் கேட்டேன்ல, நீ வந்தா செஞ்சு கொடுங்கல்ல. அது இது சாம்பார், அவியல். இது வந்து வாழைக்காய் ஃப்ரை, இது வடை, இது பாயாசம், இது வந்து சாதம், இது வந்து இது வந்து என்னோட ஃப்ரெண்டு இந்திரா. வருஷத்துக்கு அப்புறம் நீ கண்டுபிடிச்சிருக்க. அப்புறம் இவங்க என்னோட ஃப்ரெண்டு இந்திரா. இவங்க மட்டும்தான் மிஸ் ஆயிருந்துச்சு எங்கள் குரூப்பில். மற்றவங்க எல்லாருமே நான் கண்டுபிடிச்சிட்டோம். இவங்களை மட்டும்தான் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த இடம் வந்து போய் பார்த்தாலும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. நாள் அதான் சண்டே எங்களால் பார்க்குறதுக்கு முடியலை. திங்கட்கிழமை காலையில் தான் நானும் எம்மியும் ஆட்டோ எடுத்துகிட்டு இன்றைக்கி அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு போய் ஆஃபீஸ்லலாம் போய் விசாரித்து அப்புறம் என்ன வேறு ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி அங்கேயும் போய் எல்லாம் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோலையே சுற்றி ஒரு 1.5 மணி நேரம் சுற்றி தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். அவங்களை கண்டுபிடிச்சோடனே அவளுக்கு பயங்கர ஷாக். என்னடா இவங்க திடீர்னு வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஷாக் ஆகிடுச்சு. எங்களுக்கும் ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு. போய் கட்டிப்பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுட்டோம். பார்த்தோன்னே அழுதுட்டோம். அப்புறம் கட்டிப்பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி இன்றைக்கி மத்தியானம் வந்துட்டு கீதா வீட்டில் தான் எல்லாருமே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவளையும் வந்து லீவ் போட்டு வர வச்சாச்சு. எங்கள் ஃப்ரெண்டில் அவள் மட்டும் தான் மிஸ் ஆகியிருந்தா. அவளையும் கண்டுபிடிச்சதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா நாள் கண்டுபிடிச்சிருக்கலாமே, அவளையும் கூப்பிட்டுருந்துருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டு நோயில் மிஸ் பண்ணலையா, அதை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லி. நாங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்போமா? நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். இந்த குரூப் ஆரம்பித்த நாளில் இருந்தே நாங்கள் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். அவள் இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பா, இப்படி கிண்டல் பண்ணியிருப்பா, இவ்வளோ ஜாலி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். சொல்ல வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ மிஸ் பண்ணோம். நாங்கள் அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்குமே வந்து அவளை நாங்கள் வந்து ரொம்ப தேடினோம், ரொம்ப மிஸ் பண்ணோம். நாங்கள் இது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்கான ஃபங்க்ஷன். அந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வேணாம் அப்படிங்கிறக்க தான் வந்து நான் சொல்லலை. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்களும் பார்ப்பாங்க, நம்ம அதை வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிறக்க தான் அதை பற்றி நான் எதுவுமே பேசலை. மதியம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜெர்சி பார்த்திங்கன்னா, ஜெர்சிக்கு வந்து தூத்துக்குடி தான் சொந்த ஊர். அதனால் வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் இருந்ததுனால எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தால். ஜெர்சியோட சித்தி அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக. அவங்க வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நீ வரணும் ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. சித்தி அவங்க வந்து சித்தப்பா அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா.
இங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து கனிக்கு போய் அங்கேருந்து கிளம்பி அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். சித்தியும் சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டு. எப்படி அவங்களுக்கு வந்து நல்ல ஏஜ் ஆகும், ஆனால் இந்த வயசுலேயும் அவங்க வந்து டெய்லி அவ்வளோ தூரம் வாக்கிங் நடக்கிறாங்க. அதே மாதிரி யோகா பண்ணுறாங்க, நல்லா ஹெல்த்தாக வச்சுருக்குறாங்க. அதை தான் நானும் ஜெர்சியும் சொல்லிட்டு இருந்தோம். பார் ஜெர்சி, சித்தி எப்படி இருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவாக வாக்கிங்லாம் போகிறாங்க, யோகாலாம் பண்ணுறாங்க. நம்ம பாரு ஒன்றுமே பண்ணுறதில்ல ஜெர்சி, இனிமேல் டெய்லி வாக்கிங் போகணும், இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒருத்தட்டு நம்ம லெசன் எடுத்துக்கலாம். இந்த வயசில் எப்படி ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அது சித்திட்டு நாங்கள் வந்து ஒரு லெசனை நான் எடுத்துக்கிட்டேன். ஜெர்சி இவங்க யார் சொல்லு? ஏமா, இது எங்க சித்தி, இது எங்க சித்தப்பா. எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இவங்க 2 பேர் தான். எனக்கும் எங்க அக்காவுக்கும். அக்கா தாம்பரத்துல இருக்கா. நான் வரேன், நானும் வரேன். இவங்க வந்து அம்மா வந்து என்னோட சப்ஸ்கிரைபர், நம்மளோட சப்ஸ்கிரைபர். நான் கூட வரேன், ஜெர்சி கூட வரேன்னு சொன்னோடனே பார்க்கணுன்னு சொல்லி இது பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால நானும் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். சொல்லுங்கம்மா. நீங்கள் அம்மா சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. நைட்டு வந்து எங்களுக்கு சப்பாத்தி குருமாவை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஹேமா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி கிளம்புற அவசரத்தில் வந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரமாக இருக்கு ட்ரெயின் போகிறதுக்கு. வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். பண்ணுவேன். சூப்பர்லாம் கிடையாது, ஃபேமஸ் கிச்சன் மாதிரி. இனிமேதான் பழகணும். நல்லா இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன். ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமோ என்னவோ தெரியும். அதுல பண்ணுவீங்க, அது நம்ம பண்ணுவீங்க. அம்மா பாருங்களேன், ஹாய் ஆன். அம்மா பாருங்க வீடு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. யாருமே ஹெல்ப் கிடையாது. அம்மா சமையல் பண்ணுறாங்கன்னா அப்பா வந்து காய் கட் பண்ணி கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அப்பா தான். வீடு பாருங்க எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து மழை வெள்ளத்தில் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி வந்தது, அந்த தண்ணி ஊர்னது தான் இதெல்லாம் இப்படி இருக்குது. தூத்துக்குடி ஃபுல்லாக இது வரைக்கும் பாரு ஊர்னது அப்படியே சுவரெல்லாம் இதாக இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஹெல்ப்புக்கெலாம் யாருமே கிடையாது அம்மாவுக்கு எங்கள் வீட்டில். அம்மாவுக்கு வந்து 2 பசங்க. 2 பசங்க. 2 பையங்க. 2 பசங்களும் யூஎஸ்ல இருக்காங்க. பெரியவன் பிரிஜேஷ், சின்னவன் அஸ்வின். 2 பேருமே யூஎஸ்ல தான். கிச்சன் பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு. அது வரைக்கும் வந்துருச்சா? இது ஃபுல்லாக தண்ணி வந்ததுக்கப்புறம் எப்படிமா எல்லாமே க்ளீன் பண்ணீங்க? ஃபுல்லாக சேரெல்லாம் உள்ளே வந்துருக்கும், சகதியெல்லாம். உள்ளே வரும்போது மாறு ஸ்மெல் வந்திருக்கும்லண்ணே. சாக்கடை வாடை எல்லாம் வந்திருக்கும். ஓ அப்படியா? அதனால கனியில தான் போய் ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. அம்மா பாருங்க டெய்லி வாக்கிங் போயிடுவாங்க, டெய்லி யோகா. கண்டிப்பா. அம்மா உங்க பேர் என்னம்மா? அப்பா பேரு? மைக்கேல் ராஜ். என் பேரு ஃபுல் நேம் சொன்னா புரியாது உனக்கு. விஜிலியஸ். ஓ சரி. ஓ சரி சரிங்கம்மா. கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா ஜாலியாக இருந்துட்டோம். நல்லா ஜாலியாக இருந்தோம். தூத்துக்குடியை விட்டு கிளம்புறோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்களும் இப்போ கிளம்புறோம். எங்களுக்கு வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 ட்ரெயின் இல்லை. அப்போதான் நாங்களும் கிளம்பிட்டோம். தெரியவே மனசு இல்லாமல் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு இதில் கலவையான ஒரு இதில் தான் எல்லாருமே கிளம்பி போயிருக்கிறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்து முத்துனார் எக்ஸ்பிரஸில் கிளம்ப போகிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய். பாய். தேங்க்யூடா ஜெசி. தேங்க்யூ. பைடா.